2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கிற தொண்டர் நிர்வாகிகள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழக மக்கள் ம், நீ இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறியா? ம், இல்ல இனிமேல் தான் நான் வந்து செய்வேன். ம், எப்போ வந்து செய்யறது? ம், முதலமைச்சராகி செய்யறதா? அதுக்கு ம், முன்ன கூட நீ செய்யலாம். ம், நிறைய பிரச்சனைகள் இருந்த நாடு ஃபுல்லா. ம், அந்த பிரச்சனைகள் மீது வந்து போராடு. ம், வா, உன்னுடைய கட்சி ஓபன் டாக் பண்ண ம், சொல்லு. இது போலங்க, இங்க வாழற விரும்பு நிலை மக்களுக்கு இது கிடைக்கல, அதுக்காக நாங்க போராடுறோம் சொல்லு. ம், வா, பறந்தூர் விமானத்துக்கு வந்த எதுக்கு வந்த? ம், உன்னுடைய பப்ளிசிட்டிக்காக வந்த, ம். வேற ஒண்ணுக்கும் வரல. என்ன இல்லடா, actually இப்ப வேங்க விஜய் இல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ம், அதை பத்தி உன்னுடைய கருத்து என்னன்னா அவர் இன்ன வரையிலும் சொல்ல முடியல. ம், அதெல்லாம் பார்ப்பாங்க, பார்க்க கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எதையா செய்யறது ஒண்ணுமே புரியல எங்களுக்குன்றேன் ம். அவர் சொல்றது. ஓகே. நான் திருப்பி திருப்பி ஒண்ணுதான் சொல்லுவேன், உங்களுடைய சொந்த இது, ம், உங்களுடைய ஓட்டு ம், சரியான முறையில அதை இது பண்ணுங்க. நீங்க உங்க அறிவுக்கு எட்டினதை, ம், உங்க அறிவு என்ன இது, தமிழக வரலாறு தெரியும் ஓரளவு, ம், இந்திய வரலாறும் ஓரளவு தெரியும். ம், எப்படிடா நடக்குது, மற்ற ஸ்டேட்டுக்கு போனவங்க வந்தவங்க சொல்றாங்க, ம், மற்ற ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து வாழ்பவர்கள் சொல்கிறார்கள் ம், நாங்க ஒரு சொர்க்க பூமியில் இருக்கிறோம்ட்டு. எனக்கு எனக்கு என்கிட்டே பேசும்போது சொல்றாங்க, ம், நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ம், ஏன்னாக்கா இங்க எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்ல, ம், பெரிய பயம் இல்ல, பயம் இல்லாம வாழ்வதே பெரிய விஷயம் இல்லையா? ம், நாங்க வாழறோம், சம்பளம் தராங்க, ம். எங்க ஊர்ல இந்த சம்பளம் இல்ல, நாங்க வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் தேடி இங்க வந்தோம், நாங்க வாழறோம் நல்லா. ஓகே, அவங்க வாழறதுனால ம். தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் குறையுது இல்லையா? இல்ல அதை பத்தி நினைக்கிறேன். இல்ல ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகம் பத்தல. இல்ல, தேவைகள் இருக்கதான் அவங்க இங்க வராங்க. இல்ல, அவங்க தேவைகள் வராங்க. ஆமா, அப்ப தமிழகத்துல இங்க வேலை இருக்கக்கூடிய- வாய்ப்பு தருவதற்கு தமிழகம் வளர்ந்துருக்குது. இல்ல, ஆக்சுவலா இன்னும் வளரல இல்லையா? இல்ல இப்ப இல்ல ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாமே இன்னும் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஆ. ஸ்கூட்டி எல்லாமே ஆமா தனிப்பட்ட படிச்ச வேலைக்கு இங்க வேலை கிடையாது. ஆமா, இன்னொரு அதான் இங்க உண்மை கூட. இருக்கலாம் ஒரு சமயம் நீங்க சொல்றா போல. ஆனா ம், நான் என்ன சொல்றேன், ம், நான் போய் அந்த வேலையை செய்ய மாட்டேன்றேன், ம். வடநாட்டவருக்கு செய்யற வேலையை. ஆமா, படிச்சுட்டு போயிட்டு ஒரு கொத்தனார் வேலை செய்ப்பா, போய் கல் எடுத்து கொடுப்பா, ஒரு செக்யூரிட்டி வேலை செய்ப்பானா, இங்க எப்படி செய்வாங்க? இந்த சமூகத்தின் மீது, படிச்சிருக்கிற வேலைய அதிகம் சமூகத்தில் பத்தனால. எல்லா இதுவும் முழுமை அடைந்ததுன்னா இல்ல. ம், ஆனா அவன் வந்துதான் இங்க கம்பி கட்டி இந்த ரோடுகளும் பாலங்களையும் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. இது ம், வேற வர்க்க சிந்தனையோட பேசினா அது வேற மாதிரி போகும். ம். அதாவது ஏன்னா அவங்களுடைய உழைப்பு உழைப்பு சுரண்டப்படுகிறது. ம், இங்க குறைந்த விலைக்கு விற்கிறான், ம், அவனுக்கு அதற்கான இது போய் சேரல இன்னும் கிரெடிட். ம், நான் அது கூட சொல்றேன். ஆனாக்கா அவங்க வரதுனால நம்ம இதுவா இல்ல. ம், ஏன்னா இன்னைக்கு வந்து தஞ்சை மாவட்டத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ம், ஆள் கிடைக்கல, இயந்திரம் வச்சு அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ம், இப்ப இவங்க வந்து அந்த இடத்துக்கு ஓரளவு, ம், இப்ப அங்க வந்து நடவு கூட நடுறாங்க ம், வடநாட்டவர்கள் இருந்து. ம், அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அவன் ம். சொந்த ஊரை விட்டு வந்து எல்லாமே எதுக்காக? பசி. ஆக்சுவலா அப்ப அங்க பிஜேபி ஆட்சி தானே நடக்குது. அதுதான் சொல்றேன். பிஜேபி ஆட்சி நடக்கும்போது அங்கேயும் பொருளாதாரத்தை ஏத்த மாட்டாங்க, ஏன் இங்க தமிழ்நாட்டு தேடி வராங்க? என்ன காரணம்? அவங்க சோசியல் டெமோக்ரஸியே பேச மாட்டேன்றானே. ம், ஜாதிய ரீதியா பிரிக்கிறான், மத ம், ரீதியா பிரிக்கிறான், இன ரீதியா பிரிக்கிறான். ம், ஒண்ணு தெரியுங்களா, இந்தியாவுல இருக்கிற நிறைய தன்னுடைய சொந்த விழுமியங்களை இழந்து விட்டோம். ம். ஏன்னா தாய்மொழியை மறந்துட்டான்.